ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக். இன்றைக்கி நாம் அட்வான்ஸ் ப்ரிப்போஷன்ஸ் பார்க்க போகிறோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் ப்ரிப்போசிஷன் என்ன அப்படின்னா ஆஸ்பர். ஆஸ்பர் அப்படிங்கிறதுக்கு முதல்ல தமிழ் அர்த்தம் என்னென்னு பார்க்கலாம். தமிழில் பார்த்தீங்கன்னா படி அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்க, அதாவது அதன்படி செய்வது ஆர் அதற்கேற்ப செய்வது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்க. எப்படி நம்ம இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போது ஆஸ் பர் த ரூல்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்னா விதிகள் படி அப்படிங்கிற அர்த்தம். அதுக்கப்புறம் ஆஸ் பர் யோர் ரிக்வெஸ்ட் அப்படின்னா உங்கள் கோரிக்கையின் படி. நெக்ஸ்ட் வந்து ஆஸ் பர் யோர் பிளான் அப்படின்னா திட்டமிட்டபடி. ஸோ இந்த மாதிரி விதிகள் படி, கோரிக்கையின் படி ஆர் திட்டமிட்டபடி அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம் இல்லைங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே நாம் ஆஸ்பர் அப்படிங்கிற இந்த ப்ரிப்போஷனை வச்சு நாம் சென்டென்ஸ் மேக் பண்ணி பேசலாங்க. அது எப்படி அப்படிங்கிறத கீழே இந்த எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் மூலிமா சொல்கிற பாருங்கள். நான் கம்மிங் டு அவர் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். As per the email, the meeting is postponed. As per the email, the meeting is postponed. அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, மெயிலில் கூறியபடி மீட்டிங் வந்து ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது. மெயிலில் கூறியபடி மீட்டிங் வந்து ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது. இங்கே வந்து அந்த மெயிலில் கூறியபடி அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்க. இதுக்காக தான் நாம் இங்கே ஆஸ்பர் யூஸ் பண்ணி ஆஸ் பர் த இமெயில் த மீட்டிங் இஸ் போஸ்ட்பாண்ட் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட்டுன்னு பாருங்கள். ஆஸ் பர் யோர் ரிக்வெஸ்ட் ஐ ஹவ் ஷேர்ட் த ஃபைல். ஆஸ் பர் யோர் ரிக்வெஸ்ட் ஐ ஹவ் ஷேர்ட் த ஃபைல் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்கள் கோரிக்கையின் படி நாங்கள் வந்து ஃபைலை ஷேர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற அர்த்தம். இங்கே வந்து உங்கள் கோரிக்கையின் படி அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம ஆஸ் பர் யூஸ் பண்ணி ஆஸ் பர் யோர் ரிக்வெஸ்ட் ஐ ஹவ் ஷேர் த ஃபைல் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோங்க. ஓகே, ஸோ நம்ம பார்த்த இந்த ஃபர்ஸ்ட் அட்வான்ஸ் ப்ரிப்போஷன் என்னென்னா ஆஸ்பர். ஆஸ்பரை நம்ம இங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா எங்கெல்லாம் நம்ம அதன்படி ஆர் அதற்கேற்ப எல்லாம் நம்ம சொல்லுவோமோ அங்கெல்லாம் நம்ம ஆஸ்பர் அப்படிங்கிற இந்த ப்ரிப்போஷனை வச்சு நம்ம பேசலாம். கிளியர்? நோ கம்மிங் டு அவர் செகண்ட் ப்ரிப்போசிஷன். செகண்ட் ப்ரிப்போஷன் என்னன்னா வித் ரிகார்ட் டு அப்படிங்கிறதுக்கு முதல்ல தமிழ் அர்த்தம் என்னென்னு பார்க்கலாம். தமிழில் பார்த்திங்கன்னா குறித்து ஆர் தொடர்பாக ஆர் பற்றிய அப்படின்னெல்லாம் நம்ம சொல்லாங்க. ஸோ இந்த வித் ரிகார்ட் டுவை நாம் எந்த மாதிரி சென்டென்ஸில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, வித் ரிகார்ட் டு த மீட்டிங், அதாவது மீட்டிங் தொடர்பாக அப்படிங்கிற அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து வித் ரிகார்ட் டு யுவர் ரிக்வெஸ்ட் அப்படின்னா உங்கள் கோரிக்கையை குறித்து அப்படிங்கிற அர்த்தம். ஸோ இந்த மாதிரி மீட்டிங் தொடர்பாக கோரிக்கையை குறித்து அப்படின்னெல்லாம் நம்ம தமிழ் எங்கெல்லாம் சொல்வோமோ அங்கெல்லாம் நம்ம வித் ரிகார்ட் டுவை யூஸ் பண்ணி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி பேசலாம். அது எப்படி அப்படிங்கிறத கீழே இந்த எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் மூலிமா சொல்கிற பாருங்கள். Now coming to our first sentence. With regard to the issue we are checking. With regard to the issue we are checking அப்படின்னா அந்த பிரச்சனையை குறித்து நாங்கள் சரி பார்த்து வருகிறோம். அந்த பிரச்சனையை குறித்து நாங்கள் வந்து சரி பார்த்துட்ருக்கோம் அப்படிங்கிற அர்த்தங்க. இந்த சென்டென்ஸில் அந்த பிரச்சனையை குறித்து அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்க. ஸோ அதுக்கு தான் இங்கே வித் ரிகார்ட் டு யூஸ் பண்ணி வித் ரிகார்ட் டு தி இஷ்யூ வி ஆர் செக்கிங் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஓகே, இப்போ செகண்ட் ஒன் பாருங்கள். ஐ எம் காலிங் வித் ரிகார்ட் டு யோர் ரிக்வெஸ்ட். I am calling with regard to your request அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? உங்கள் கோரிக்கையை பற்றி பேச அழைக்கிறேன். உங்கள் கோரிக்கையை பற்றி நான் வந்து பேச அழைக்கிறேன் அப்படிங்கிற அர்த்தம். இந்த சென்டென்ஸில் அந்த கோரிக்கையை பற்றி அப்படிங்கிறதுக்கு தான் வித் ரிகார்ட் டு யூஸ் பண்ணி ஐ எம் காலிங் வித் ரிகார்ட் டு யுவர் ரிக்வெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோங்க. ஓகே, இப்போது வித் ரிகார்ட்ஸ்னு ஒன்று இருக்குது. அந்த வித் ரிகார்ட்ஸை நம்ம எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு லெட்ரு எழுதும்போது நம்ம வந்து வித் ரிகார்ட்ஸ் அப்படின்னு போட்டு நம்ம வந்து நம்மளோட பேர் எழுதுவோம். ஸோ அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா மரியாதையுடன் அப்படிங்கிற அர்த்தம். ஓகே, வித் ரிகார்ட்ஸ்னா மரியாதையுடன், அதே மாதிரி வித் ரிகார்ட்ஸ் டு அப்படிங்கிறதுக்கு தான் இந்த குறித்து தொடர்பாக ஆர் பற்றி அப்படிங்கிற அர்த்தம் வருங்க, தமிழ் அர்த்தம். ஓகே, இப்போ வாங்க நம்ம தேர்ட் ப்ரிப்போஷன் என்னென்னு பார்க்கலாம். தேர்ட் ஒன் என்னென்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் அப்படிங்கிறதுக்கு தமிழ் அர்த்தம் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். தமிழில் பார்வையில் ஆர் பொறுத்தவரை, அடிப்படையில், வகையில் ஆர் கோணத்தில், இந்த மாதிரி நிறைய தமிழ் அர்த்தம் நமக்கு தருதுங்க இன் டேர்ம்ஸ் ஆஃப் அப்படிங்கிறதுக்கு. ஸோ நம்ம இந்த இன் டேர்ம்ஸ் ஆஃபை நம்ம எந்த மாதிரி சென்டென்ஸில் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிற பாருங்கள். இப்போது இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணி அப்படின்னா
பணத்தின் அடிப்படையில் ஆர் பணத்தை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்க, அதுதான் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணி. இப்போ இன் டேர்ம்ஸ் ஆஃப் குவாலிட்டி அப்படின்னா தரத்தை பொறுத்தவரை. நெக்ஸ்ட் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் டைம் அப்படின்னா நேரத்தை பொறுத்தவரை. ஸோ இந்த மாதிரி நம்ம தமிழில் பணத்தை பொறுத்த வரைக்கும், தரத்தை பொறுத்த வரைக்கும், நேரத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாம் சொல்லுவோம்லங்க. ஸோ இந்த மாதிரி டைம்லலாம் நம்ம வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் அப்படிங்கிற இந்த ப்ரிப்போஷனை வச்சு நம்ம இங்கிலீஷில் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி பேசலாம். அது எப்படி அப்படிங்கிறத கீழே இந்த எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் மூலிமா சொல்கிற பாருங்கள். நான் கம்மிங் டு அவர் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். In terms of cost, this option is better. In terms of cost, this option is better அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, செலவு பார்வையில் இந்த விருப்பம் நல்லது, அதாவது செலவு பார்வையில் இந்த ஆப்ஷன் வந்து பெட்டராக இருக்குது அப்படிங்கிற அர்த்தம். ஸோ இந்த சென்டென்ஸில் அந்த செலவு பார்வையில் அப்படிங்கிறதுக்கு தான் நாம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் அப்படிங்கிறது யூஸ் பண்ணி இன் டேர்ம்ஸ் ஆஃப் காஸ்ட் திஸ் ஆப்ஷன் இஸ் பெட்டர் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஓகே, இப்போ செகண்ட் ஒன் பாருங்கள். He is strong in terms of technical skills. He is strong in terms of technical skills அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, தொழில்நுட்ப திறன்களில் அவன் வலுவாக இருக்கிறான், அதாவது அந்த டெக்னிக்கல் ஸ்கில்ஸில் அவன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கான் அப்படிங்கிற அர்த்தம். ஸோ இங்கே வந்து அந்த டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்க. ஸோ அதுக்கு தான் அந்த திறன் இல்லை அப்படிங்கிறதுக்கு தான் இங்கே வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் அப்படின்னு யூஸ் பண்ணி ஹீ இஸ் ஸ்ட்ராங் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நாம் ஃபோர்த் ப்ரிப்போஷன் என்னென்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் ப்ரிப்போஷன் என்னென்னா ஆன் டைம் வெர்சஸ் இன் டைம். இந்த ப்ரிப்போசிஷன் வந்து நம்ம வந்து காமன் ஆஃபீஸ் மிஸ்டேக்குன்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம், நம்ம ஆன் டைம் யூஸ் பண்ணுறதா இல்லை இன் டைம் யூஸ் பண்ணுறதா அப்படின்னு. ஸோ இன்றைக்கி கிளியராக நான் சொல்கிறேன் பாருங்கள். முதல்ல ரெண்டுக்குமே தமிழ் அர்த்தம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆன் டைம். ஆன் டைம் அப்படிங்கிறதுக்கு தமிழ் அர்த்தம் என்னென்னா சரியான நேரத்தில். ஆன் டைம் அப்படின்னா சரியான நேரத்தில். அதே மாதிரி இன் டைமோட தமிழ் அர்த்தம் என்னென்னா சரியான நேரத்திற்குள் ஆர் தாமதமாகாமல். ஓகே, இப்போது ஆன் டைமோட யூசேஜ் பார்க்கலாம். ஆன் டைமை நம்ம எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ வந்து ஆன் டைம் அப்படிங்கிறது என்னென்னா நாட் லேட். ஓகே, அதாவது எக்ஸாக்ட்லி அட் த பிளான்ட் ஆர் எக்ஸ்பெக்டட் டைம். நம்ம வந்து லேட் ஆகாமல் எக்ஸாக்டான பிளான்டு டைமுக்கு ஆர் எக்ஸ்பெக்டட் டைமுக்கு நம்ம ரீச் ஆகிறப்போ நாம் வந்து ஆன் டைம் யூஸ் பண்ணோம். அதே மாதிரி இன் டைம் அப்படிங்கிறதுக்கு நாம் எப்போ யூஸ் பண்ணோம் அப்படின்னா, பிஃபோர் இட் பிகம்ஸ் டூ லேட். அதாவது நம்ம அந்த டைமுக்கு அந்த டைம் மீறி போகாமல், அதாவது டைமை மீறி ரொம்ப லேட் ஆகாமல் அந்த டைமு கிட்ட நம்ம போகிறதுக்கு தான் நம்ம இன் டைம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து எப்படி அப்படிங்கிறத கீழே இந்த எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் மூலிமா சொல்கிற பாருங்கள். த ரிப்போர்ட் வாஸ் சப்மிட்டட் ஆன் டைம். த ரிப்போர்ட் வாஸ் சப்மிட்டட் ஆன் டைம் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம், அறிக்கை நேரத்திற்கு சமர்ப்பிக்கப்பட்டது. அதாவது அந்த ரிப்போர்ட் வந்து கரெக்டான டைமுக்கு வந்து அது சப்மிட் ஆச்சு அப்படிங்கிற அர்த்தம். இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஐ ரீச்ட் இன் டைம் ஃபார் த மீட்டிங். ஐ ரீச்ட் இன் டைம் ஃபார் த மீட்டிங் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா மீட்டிங்குக்கு சரியான நேரத்தில் சென்றேன். அதாவது மீட்டிங்க்கு கரெக்டான டைமுக்கு தான் போனேன், நான் வந்து ரொம்ப லேட்டாக போகல. ஓகே, மீட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 2-3 மினிட்ஸ் முன்னாடியே நான் போயிட்டேன். ஸோ லேட் ஆகலை, கரெக்டான டைமுக்கு போயிட்டேன் அப்படிங்கிறது தான் இன் டைம். ஓகே, இப்போ ஆன் டைம்னா கரெக்டான நேரத்துக்கு போகிறது ஆன் டைம். இன் டைம்னா கரெக்டான நேரத்திற்குள், அந்த நேரம் வந்து முடிகிறதுக்குள்ளே போகிறதுக்கு தான் நம்ம இன் டைம் யூஸ் பண்ணுவோம். ஓகே, கிளியர். இப்போது நம்ம பார்க்க போகிற ஃபிஃப்த் ஒன், அதாவது லாஸ்ட் ப்ரிப்போஷன் என்ன அப்படின்னு பார்க்கலாம். லாஸ்ட் ப்ரிப்போஷன் என்ன அப்படின்னா இன் அடிஷன் டு. இன் அடிஷன் டு அப்படிங்கிறதுக்கு முதல்ல தமிழ் அர்த்தம் பார்க்கலாம். தமிழில் என்ன அப்படின்னா அதோடு ஆர் கூடுதலாக ஆர் மேலும் அப்படின்னு எல்லாம் நான் தமிழ் வார்த்தை நம்ம சொல்வோம் இல்லைங்க. ஸோ இதுக்கு எல்லாமே நம்ம இங்கிலீஷில் இன் அடிஷன் டு அப்படிங்கிற இந்த ப்ரிப்போஷன் வச்சு நம்ம பேசலாம். அண்ட் யூசேஜ் பார்த்திங்கன்னா இட் இஸ் யூஸ் டு ஆட் அன் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் பீப்புள் ஆர் திங்ஸ் டு அ ஸ்டேட்மெண்ட். அதாவது நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு அடிஷ்னலாக ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கும் இல்லை ஒரு பீப்புள் பற்றி சொல்கிறதுக்கோ இல்லை திங்ஸ் பற்றி நம்ம சொல்கிறதுக்கும் நமக்கு இன் அடிஷன் டு அப்படிங்கிற இந்த ப்ரிப்போஷன் ரொம்பவே யூஸ் ஆகுங்க. அது எப்படி அப்படிங்கிறத கீழே இந்த எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் மூலிமா சொல்கிற பாருங்கள். கம்மிங் டு அ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். இன் அடிஷன் டு டெஸ்டிங் டெப்ளாய்மெண்ட் இஸ் பெண்டிங். இன் அடிஷன் டு டெஸ்டிங் டெப்ளாய்மெண்ட் இஸ் பெண்டிங். இந்த சென்டென்ஸ் எல்லாமே நாம் வந்து ஆஃபீஸில் நம்ம
நம்ம நிறைய யூஸ் பண்ணியிருப்போங்க. அண்ட் இந்த சென்டென்ஸ்க்கு மீனிங் என்ன அப்படின்னா, டெஸ்டிங்குக்கு கூடுதலாக டெப்ளாய்மெண்ட் இன்னும் உள்ளது. அதாவது டெஸ்டிங்குக்கு கூடுதலாக டெப்ளாய்மெண்ட் வந்து இன்னும் இருக்குது அப்படிங்கிற அர்த்தம். இந்த சென்டென்ஸில் இந்த டெஸ்டிங்குக்கு கூடுதலாக அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்க. இந்த கூடுதலாக அப்படிங்கிறது தான் நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், இன் அடிஷன் டு. ஸோ இந்த சென்டென்ஸில் இன் அடிஷன் டு டெஸ்டிங் டெப்ளாய்மெண்ட் இஸ் பெண்டிங் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள். இன் அடிஷன் டு திஸ் டாஸ்க் ஹேண்டில் த கால். இன் அடிஷன் டு திஸ் டாஸ்க் ஹேண்டில் த கால் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த வேலையுடன் கூடுதலாக அந்த காலையும் பார்த்துக்கொள். இந்த இந்த வேலையுடன் கூடுதலாக அந்த காலையும் நீ வந்து பார்த்துக்கோ அப்படிங்கிற அர்த்தம். ஸோ இந்த சென்டென்ஸில் இந்த வேலையுடன் கூடுதலாக அப்படிங்கிறதுக்கு தான் நாம் இன் அடிஷன் டு யூஸ் பண்ணி இன் அடிஷன் டு திஸ் டாஸ்க் ஹேண்டில் த கால் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோங்க. ஓகே, அண்ட் நம்ம இங்கிலீஷில் நம்ம இன் அடிஷன் டு அப்படிங்கிறதுக்கு சிமிலராக நமக்கு கொஞ்சம் மீனிங் இருக்காது. என்னென்ன அப்படின்னா, ஆஸ் வெல் ஆஸ், ஆன் த டாப் ஆஃப், அதுக்கப்புறம் ஓவர் அண்ட் அபவ்வும் சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஃபர்தர் மோர் ஆர் மோர் ஓவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது எல்லாத்துக்குமே மீனிங் பார்த்திங்கன்னா ஒன்று தான். என்ன அப்படின்னா, அடிஷ்னலாக ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம ஆட் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த ப்ரிப்போசிஷன்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுவோங்க. ஓகே, அண்ட் இன்றைக்கி நம்ம பார்த்து இந்த 5 ப்ரிப்போசிஷனுமே அது என்னென்னா, ஆஸ் பர், வித் ரிகார்ட் டு, இன் டேர்ம்ஸ் ஆஃப், அதுக்கப்புறம் ஆன் டைம் வெர்சஸ் இன் டைம் என்னன்னு நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம என்ன பார்த்தோம், இன் அடிஷன் டு. ஸோ நம்ம பார்த்த இந்த 5 அட்வான்ஸ் ப்ரிப்போசிஷனுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் தென், தேங்க்யூ, ஹாப்பி லேர்னிங்.